என்ன சத்தியத்தை கேட்டீங்க? அன்பு குறிச்சு பார்த்தோமா? என்ன பார்த்தீங்க? அன்பு குறிச்சு மொட்டை சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அன்பை குறித்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இந்த உலகத்துல நாம எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம், எல்லாமே ஒரு நாள் அழிந்து போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வரங்களை வல்லமையா கொடுக்கிறாரு. சில பேர் அற்புதம் செய்யற வரங்களை கொடுக்கிறாரு, சில பேர் தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கக்கூடிய வரத்தை கொடுக்கிறாரு. சில பேர் நல்ல அந்நிய பாஷை பண்ணுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, ஆவில நல்லா நிரப்புவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். அது எல்லாம் ஒரு நாள் அழியாத ஒன்று இருக்குதுன்னா அது நேது அன்பு மட்டும் தான். கையை தட்டலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அழிக்க முடியாத ஒன்றை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாக வந்து நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு அந்த அன்பு ஊற்றைகள் இருதயத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். கையை தட்டலாமா? கையை தட்டலாமா? அல்லேலூயா. எல்லா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சிஸ்டர் பிரதர், கைப்பிடி சிஸ்டர் பிரதர். உங்க இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. கசப்பு கசப்பு இருந்தா அது சாத்தான் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவர்களை நல்லா கவனிங்க. அன்பை உங்க இருதயத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஒருவேளை கசப்பு இருந்ததுன்னா சாத்தான் ஊற்றியது. அல்லேலூயா சொல்லாமா? அன்புக்கு ஆப்போசிட் இது கசப்பு. அல்லேலூயா சொல்லாமா? அன்புக்கு ஆப்போசிட் என்னங்க? கசப்பு. அப்ப அன்பு ஆண்டவர், கசப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கசப்பா சரிங்களா? பாதி பேரு சொல்லுங்க. அன்பு ஆண்டவர், கசப்பு சாத்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. பவுல் எப்படி சொல்றாரு? சூப்பரா எல்லாரும் டெய்லி வாசிங்க. நீங்க தெரிஞ்சு நேது கொரிந்தியர் 14 டெய்லி வாசிங்க. அல்லேலூயா சொல்லமா? மனுஷ பாஷையில தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு விரோதம். தூதர் பாஷை தெரியுமா? மனுஷன் பேசுறது தெரியுமா? சொல்லுங்க. மனுஷன் பேசுற பாஷை பேசுற அன்னை பாஷை இது இதை விட மேன்மையானதே தெரியுமா? தூதர்கள் வந்து பரலோகத்துல பேசுறாங்க, ஆண்டவர் தூதர் பேசுறாங்க தெரியுமா? தெரியுமா? நம்மளுக்கு எனக்கு தெரியாது. தூதர்கள் வந்து ஆண்டவரை பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு பால் ஊழியத்துக்கு நான் போனோம், இன்னமெல்லாம் போன ஆண்டவரை அப்படின்னு தமிழ பேச மாட்டாங்க. இங்கிலீஷ் கிடையாது, ஹிந்தியும் கிடையாது. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தான் சொல்றாங்க. இவங்க கூட போனோம், அவங்க கூட போனோம், இவங்களுக்கு ஆபத்து வரப்போது, இதை எப்படி தடுக்கிறதுன்னா சொல்றீங்க. ஆண்டவரை பேசுறாங்கல்ல, அந்த பாஷையை பேசுற வரத்தை நீ பெற்றிருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க பயங்கரமா ஆவியில இருக்கிறாங்கயா, தீர்க்கதரிசனம் பயங்கரமா பேசுறாங்கயா, ஆனா மூஞ்சில போட்டு போய் பண்றாங்கயா. ஐயா உங்களுக்கு போய் ஆவியா அப்ப சொல்றாங்க. அதேதியா ஐயா குறி சொல்றவங்க கரெக்டா சொல்றாங்க, பஞ்சாயத்து வரவங்க கரெக்டா சொல்றாங்க. தப்பு பாக்குறீங்க. பஞ்சாயத்து போய் பார்த்து பாருங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க பஞ்சாயத்து பாக்கல, அவனும் கரெக்டா சொல்றான் தெரியுமா? குருட்டுக்காரன் கூட கேட்பீங்க. அம்மா குருட்டுக்காரன் கொஞ்சம் அலைஞ்சே இருப்பாங்க. ஏன்னு கேளு, அவன் சொல்றது சிலது நடக்குது. எப்படி தேவ ஆவியானவர் நிறுத்தத்தில் புகுந்து அப்படியே நடக்கலாம். ஐயா அவன் வேண்ட போனாக்கா மனசுல இருக்கிறத அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க. ரைட்டு புட்டு வைக்கிறாங்க. அதனால ஒண்ணு பண்ண புட்டு புட்டு வச்சுதான் உண்ணா பண்ண. நீங்க புட்டு புட்ட வச்சுக்கிறது ஆண்டவரை பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறது பைபிள்ல. பைபிள்ல புட்டு புட்டு இல்லையா, பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறாரியா. எவன் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எதை நேசிக்கணும், எதை வெறுக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லி வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனங்கள் ஒழிஞ்சு போயிடும். அன்பு ஒரு காலம் வெளியே ஒழியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாருக்குள்ளுமே கோபங்கள் இருக்கும். கோபம் இல்லாத யாருமே கொஞ்சம் இருக்கும். என்ன தெரியுமா சொல்றது? கோபம் கொண்டாலும் பாவம் எது தெரியுமா? கசப்பா மாறுது இல்ல, பகையா மாறுது இல்ல, வைராக்கியமா மாறுதுதான் பாவம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை வருது இல்ல, அதான் பாவம்.
அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அடிக்கடி இப்ப சொல்லுங்க 10 முறை அன்பு சொல்லுங்க. அன்பு 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 நல்லா சொல்லுங்க. பாதி பேர் வரமாட்டேங்குது. அங்க உள்ள ஏதோ தடுக்குது. சொல்லாத அது அதையும் நீ சொல்ற. உனக்கு அது தகுதி இல்லை. சொல்லாத உள்ள ஏதோ தடுக்குது. இயேசுவின் நாமத்தில் தடுக்கத்துல வெளியே போட்ட இயேசுராமன் சொல்லமா? அன்பு அன்பு ஐயத்தம்பி அன்பு அன்பு அல்லேலூயா. அன்பு வெளியே சொல்லாமா? சர்ச்சை முடிஞ்சு வீட்டுல கூட அன்பு அன்பு சொல்லினே இருக்கல. அந்த அன்பு உங்களுக்குள்ள வெளியே சொல்லாமா? அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய பூ 2 பூ. எல்லாம் பாக்குது மல்லிப்பூவா? அன்பு மன்னிப்பு. அன்பு மன்னிப்பு இது 2 மட்டும் மனிதனான தவிர ஒரு நாள் 2 மட்டும் இருந்துச்சுன்னா நீ ராஜாதி ராஜா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைகளே அன்பை நாடுங்கள். பவுல் சொல்றாரு. எதை நாடணுமா? எல்லாம் முக்கியமா அடுத்துதான் சொல்றாரு. முக்கியமான வார்த்தை 2வது. இங்க ஆளுங்க என்ன பண்றாங்க? முதல்ல வார்த்தை தேடுது. இந்த வரம் அது இல்ல. ஃபர்ஸ்ட் சொல்றது முதல்ல அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். கூடுமான அளவுக்கு குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்களான நீங்க அன்பு சாட்சி பெற்றுள்ளாரு. நான் சொல்றேன், போய் சொல்லுங்க. நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அன்பா இருக்கிறீங்க. அவர் அன்பானவரு, அவரு அன்பானவரு அப்படின்னு சொல்லி அன்பான பொண்ணு, இது அன்பான பொண்ணு, அன்பான சகோதரன் சொல்லி உங்க குடும்பத்துல யாரா சாட்சி சொல்லுவாங்க. சொன்னீங்கன்னா அவங்க பேருக்கு என்னோட சொன்ன பொண்ணு என்ன நான் போன் பண்ணி கேட்பேன். சிஸ்டர் இந்த சர்ச்சில் சொன்னாங்க, அது உண்மையா கேட்பேன். கை என்ன குறிச்ச சொந்தங்கள் ஒரு 2-3 பேராவது சொல்லுவாங்க, ஐயா நான் ரொம்ப அன்பானவ அப்படி 3 பேர் சொன்னாங்க. 3 பேர் அருமையான பரவாயில்ல சொல்லலாம். என்ன தொட்டுக்கு தேர்ந்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா. சாம்பர் கைதுல என்னப்பா சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? நீ சொல்றது கிடையாது. அப்படியே சூப்பர் கைத்தல் கொடுக்கலாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மீதி பேர் என்னப்பா எந்த ஊருக்கு போயிருக்கீங்க, என்ன பண்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாம சர்ச்சில் பேசல ஜோம் பண்றது பைக் படிக்கிறது. நான் சொல்ல பவுல் சொல்றேன் சொல்லி முன்னாடி படிங்க, வேற வழியில் படிங்க. நல்ல கவனிங்க. அவருக்கு பார்த்தீங்களா புரிய ஸ்டாலின் வந்து நிறைய பேர் 1000 கொடுக்குறாங்க. கொடுக்குறாரு இல்லையா? எப்படி வாங்கலையா? ஏன் அந்த அளவுக்கு கோபம் புரியுது? அரசியல் கொடுக்குறான். நம்ம சில பேர் அது இல்லை, ஆனா சாட்சி பெறணுமா? என்ன சாட்சினா சரி உண்மையா சொல்றேன். அவர் சிறந்த கோபப்படுவார், அவருக்கு அன்பா யாருமே அப்படியாவது அப்படியாவது ஐயோ கோபப்பட மாட்டேன், ரொம்ப அன்பான. அவன் வந்து எங்க குடும்பத்துல பிறந்ததுக்கு நாங்க குத்து வச்சிருக்கோம் சொன்னாங்களா? ஐயோ எங்க தலையெழுத்து எங்க குடும்பத்துல வந்து சேர்ந்து சிப்பாரு. கேட்கிறாங்க அப்படி அப்படியா தெரியல. நீங்க நிதானிச்சு சரி பண்ணிக்க. அல்லேலூயா சொல்லாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியா. அன்பில்லாதவன் தேவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு அவன் கடவுளுக்கு சம்பந்தமே இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? ஐயா காட்டி கொடுங்க, உபவாசம் போறேன் எல்லாம் வேஸ்டா. அல்லேலூயா சொல்லாமா? பயமா ஜெபம் பண்ணுவோம் ஐயா 1 மணி நேரம். அன்னை வசனம் பேசணும், அனல் பறக்கணும். அப்படியே பறந்துனே நீ கொடுவேன் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. தேவப்பிள்ளைகளே ஒருவேளை இதுக்கு அப்புறம் எப்படி போயிருக்கேன்னு தெரியாது. நான் எல்லாரும் கேட்டாங்க அது சர்ச்சையில் என்ன பண்ண தப்பாயிடும். என்ன சொல்றது? நீங்களே உங்களை செக் பண்ணிக்கணும்.
நீங்களும் உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க சொந்த பந்தங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? ஐயா உண்மையாவே அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்தாங்கப்பா, ஆனா ஏசப்பாட்ட போயிட்டு அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. பரவாயில்ல, அன்புல ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏசப்பா அவரோட இருக்கிறாரு அப்படின்னு சாட்சி என்ன பண்ணணும்? அழில சொல்லாமா? அத்தனை சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் நம்பும், தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும், எல்லாத்தையும் பண்ற அன்புதான். சரி, அன்பு ஒரு காலம் அழியாது. சரி, இப்ப எடுத்து வாசிக்கலாம். 3 பிரதான காரியங்கள் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் இதே அதிகாரத்தின் முடிவுல 3 காரியத்தை சொல்றாரு. எடுத்து வாசிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவப்பிள்ளை நல்லா கவனிங்க. இங்க 3 காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 காரியம் கட்டாயமா இருக்கணும். சொல்லுங்கப்பா, எது இருக்கணும்? 3 இருக்கணும். என்ன தெரியுமா பிரதர்? 1 சொல்லு, 1 விசுவாசம், 2 நம்பிக்கை, 3 அன்பு. அல்லேலூயா சொல்லாமா? இது 3வது இடத்துல தான் அன்பு என்ன பண்றாரு அவரு காட்டுறாரு. கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு அன்பு ஃபர்ஸ்ட்ல ஏன் காட்டலனா, விசுவாசத்தினால தான் நீதிமானா மாற முடியும். அதாவது விசுவாசத்தை காட்டுறாரு. முதல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசமா பண்ணணும் இருக்க வேண்டும். அப்புறம் ஆண்டவர் மேல நம்பிக்கையாவா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா இவைகளில் 3 எது சிறந்தது, எது பெருசுனா அன்புதான் பெரியதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க சகோதரா சகோதரியே, நமக்குள்ள 3 இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. சரி, விசுவாசம் என்னது? எனக்கு விசுவாசத்தை குறிச்சு, நம்பிக்கை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அன்பை நம்ம பார்த்துக்கிறோம்ல, இப்ப 3 பார்க்க போறோம். விசுவாசம் எதுவா? வெரி குட். ஒரு கை தட்டி விடுங்க. நடக்காதத நடக்கும் சொல்லி எதிர்பார்ப்பது விசுவாசம். புரியுதுப்பா? நம்பப்படாத ஒன்றை, நல்ல கவனிங்க, நம்பப்படாத ஒன்றை நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? இதுவரையில ஒரு முறை கூட நோவா காத்த மழைய வரல. கத்த சொல்றாரு, மழை எப்படி இருக்குன்னு நோவாக்கு தெரியாது. மழை எப்படி இருக்குன்னு தெரியாது. மழை வரப்போதுப்பா, பேழைய ரெடி பண்ணுப்பான்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணிருப்பா? மழை வரும்போது பேழைய ரெடி பண்ணாரு. அது விசுவாசம். காணப்படாதது ஒன்று. நம்மள சொல்றது காணப்படாதது, நம்பப்படாதத நீ நம்புவதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்ன? அதே தான் நம்பிக்கை என்ன? ஓகே, அது பரவாயில்ல. கரெக்ட். ஒரு கை தட்டி சிஸ்டர். அப்படி சொல்லாம நீ இன்னொன்னு என்ன பண்ணா, சம்பளம் புஷ்பராஜி மாஸ்டர் உட்காந்துக்கிறாரு. இப்ப மாசம் 10ஆம் தேதினா சம்பளம் நம்ம ஒரு பேச்சு சொல்லணும். 10ஆம் தேதி தெரியாது. 10ஆம் தேதி நடக்க ஒரு 30,000 70,000 தந்து டான்ஸ் என்ன பண்ண போறாங்க குஜராத்ல. டான்ஸ் வந்து பால் கடையில என்ன கடை பார்த்தேன், ஏதோ பால் கடையில டீ கடை ஏதோ ஒரு கடை வாங்கி வச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறாரு. 11ஆம் தேதி என்ன பண்றாங்க? இது பேர் நம்பிக்கை. ரெகுலரா வரப்போது இதை வாங்கி தர, அது வராததை நம்புவது விசுவாசம். புரிதமா சொல்லிட்டு, நடக்காதது கிடைக்காதது அது நீ நம்புறதுக்கு பேர் விசுவாசம். வர வேண்டியதை எதிர்பார்த்திருப்பது நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சில பேர் நம்பிக்கை இருக்கிறது பாத்தீங்களா, நாளைக்கு இருக்குமோ இருக்கிறது தெரியாது. தகவல் சொன்னது யாரும் நாளைக்கு நம்ம இருக்கும் இருக்காது தெரியாதா, அவன் பண்ண கூடாதுங்க. நம்பிக்கையற்றவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. விசுவாசிங்க, எல்லாம் நல்லா நடக்கும், நம்ம இருப்போம், கர்த்தர் நடத்துவாரு அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம விசுவாசத்தையும் அன்பை 2 பேரும் என்ன பண்ண மேட்ச் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்றாருங்க பவுல் அப்போஸ்தலன் மூலமாக, அன்பு பெரியது, இவைகள் 3லும் அன்பு
பெரியது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூணுமே அவசியம். அன்பு மட்டும் இருந்தாக்க விசுவாசம் அது வேஸ்ட். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசம் மட்டும் இருந்து அன்பு மட்டும் இருந்தாக்க அதுவும் வேஸ்ட். நல்லா கவனிங்க. நம்மளை விட அன்பா இருக்கிறவங்க இந்துல இருக்கிறாங்க இல்லையா? நாம பிச்சைக்காரங்க சாப்பாடு கொடுக்குறோமா? நாமும் கொடுக்குறாங்க கொடுக்கலையா? சூப்பரா கொடுக்குறாங்க. நம்மளை விட வாழையில வச்சு தடை வாழையில வச்சு அவனும் நம்மளை விட பண்றான். அன்பு அங்கேயும் இருக்குது. ஆனா இல்ல விசுவாசம் அங்க இல்ல. நம்மளோட விசுவாசம் இருக்குது. ஆனா விசுவாசத்தோட அன்பும் இருக்கணும். அன்பு தான் பெருசா நினைக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏன் விசுவாசம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விசுவாச பட்டியல்ல விசுவாசத்தை குறிச்சு நிறைய சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுடைய வித்தியாசமாக பேசுகிற விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் உங்களுக்கு கர்த்தர் புரிய வைப்பாராக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எபிரேயர் வச்சுங்க. எபிரேயர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நீதிமான் விசுவாசம் வசனம் சொல்லுவோம். வசனம் சொல்லு 38. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்புறம் அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. அப்புறம் நாமோ கெட்டு போக பின்வாங்கி இருக்கிறவர்களா இராமல் ஆத்மா இடர விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சொல்றார் நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். கையை போய் சொல்லுங்க. கையை போய் சொல்லுங்க. கையை எல்லாம் கை பிடிங்க. எல்லாம் கை பிடிங்க. சிஸ்டர் பிரதர், உலகத்துல இருக்கிறவன் பணம் இருந்தாதான் பிழைக்க முடியும்றான். அதான் பணம் இருந்தாதான் பிழைக்க முடியுமா? சொல்றாங்க. நீங்க எல்லாம் உலகத்துல சொல்றோமா? பணம் இருந்தாதான் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா பணம் கூட காட்சி கரெக்டா சொல்லுங்க. உண்மை என்ன சொல்லுங்க? பணம் பணம் கூட பண்ணுமா? வாயத்துல இருக்கும். பணம் பாதாள வரைக்கும் பண்ணுமா? சொல்றாங்க இல்லையாமா? பேருக்கு சொல்லுங்கம்மா. சொல்றாங்க இல்லையா? ஆனா கிறிஸ்தவனுக்கு பணம் முக்கியம் இல்ல, விசுவாசம் மாத்திரமே முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? அதனால விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்று நமக்கு பிரதானமாக சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு விசுவாசிக்கு மூன்று உள்ள இருக்கணும். உள்ள இருக்க மூணு இருக்கணும். ஒண்ணு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ண இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? நீதிமான் விசுவாசத்தினாலதான் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பணம் இருக்கோ, காசு இருக்கோ, வேலை இருக்கோ இல்லையோ, ஆள் இருக்காங்களோ இல்லையோ, சொந்த பந்தம் இல்லையோ இல்லையோ, நீ தனியாலோ இல்ல கூட யாரும் அது முக்கியம் இல்லை. ஆனா உனக்கு விசுவாசம் இருக்குதா? நீ போலீஸ் அல்லேலூயா சொல்லாமா? நல்லா படிச்சுட்ட பையன் போச்சுக்கோப்பா. கண்டிப்பா படிச்சவங்க வந்து ரோட்ல நின்னுக்கிறாப்பா வேலை இல்லாம. அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப திறமையா இருக்கிறாப்பா, அவன் போச்சுக்கோப்பா. திறமை இருக்கிறவங்க வீட்டுல அடைக்கணும் பாட்டு போட்டாங்க. உண்மையா இல்லையா? போதா அல்லேலூயா சொல்லாமா? அதுல படிக்க கூடாது, திறமை கூட நான் சொல்ல. அது உலகத்தாருக்கு அது பிரதானமா இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவனுக்கு பிரதானமாக எது இருக்க வேண்டும்? விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம விசுவாசிகள். பேர் எதுங்க? விசுவாசிகள். விசுவாசம் என்ன பண்ணணும்? மாற வேண்டும். இதே அதிகாரத்துல 16 அதிகாரத்தை பின்னாடி திருப்புங்க. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசமா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியமா நீ வாழ முடிவு பண்ணிட்டா விசுவாசமா மாறணும். விசுவாசமா நீ என்ன பண்ணணும்? மாறணும். அப்படி விசுவாசமா நீ மாறினாதான் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரே வந்து என்ன பண்ணுவாரா?
வெறுப்பா? அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமா வாழறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, நமக்கு விசுவாசம் தான் வாழ்க்கை. அவர் உண்டு என்றும் வசனம் சொல்லி படிங்க. அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் அவரிடத்துல சேர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்பணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு யாரும் எப்படி வரைக்கும் தெரியாது. சர்ச்சுக்கு வரும்போது கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பலம் இருக்கும். அந்த நேரத்துல பலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கஷ்டம் இருக்கட்டும், நம்ம தேவை இருக்கட்டும், ஏசப்பா நான் உன்னை பார்க்க வரேன், உன் சத்தியத்தை கேட்க வரேன், உள்ள போய் உங்க சத்தியத்தை நான் கேட்பேன், என் கூட நீங்க இருக்கிறீங்க, இந்த ஆலயம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துருவீங்க அப்படி நம்பி என்ன பண்ண மாட்டோமா? சர்ச்சுல வரணுமா? அதுல சொல்லாமா? சொல்லுங்க கூட. அவர் உண்டு என்றும் இயேசு உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நீங்க விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் மேல தான் அவர் பிரியமா இருக்கிறாரா? எங்க போகணும், எங்க உட்கார்ந்து இருந்து எப்ப முடிப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அவர் உண்டு, அவர் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு, சர்ச்சுக்கு வந்தா நம்ம கூட வராரு, வீட்டுக்கு போனா நம்ம கூட அவர் வராரு அப்படின்னு என்ன பண்ணீங்க? விசுவாசிக்கணும், நம்பணும். அடுத்தது அவர் நம்ம உறுதியா தேடுறதுனால நம்மளுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன? மெயினான காரணம் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது மெயின் காரணம் என்ன? பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தை ரத்தம் செஞ்சு மரிச்சு அவங்க ரத்தத்தால கழுவி பாவங்களை கழுவி நீதிமன்றங்களா மாத்தத்தான் வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் அவன் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர் பிள்ளையா மாறுறா, அதிகாரத்துல பண்றாங்க. சரி, சாத்தான் இந்த பூமிக்கு வந்ததான மெயின் நோக்கம். சாத்தான் பூமிக்கு வந்ததான மெயின் நோக்கம் அவர்களை பிரிக்கணும். வேற கரெக்ட் கிட்ட வந்து கரெக்டா சொல்லிப்பாங்க. ஆண்டவர் வந்து மெயின் காரணம் நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்த வந்தாரு. ஆனா ரத்தம் மட்டும் சிந்தல, நிறைய பேர் சுகம் கொடுத்தாரு, அற்புதம் பண்ணாரு, ஏழைகளுக்கு கொடுத்தாரு, ஏழைகள் நேசித்தார், நிறைய காரியத்தை ரத்தம் செஞ்சாரு. ஆனா மெயின் காரணம் என்னன்னா, பூமியில மனித குலத்தை மீட்கவும் ரத்தம் சிந்தி பாவங்களை மன்னிப்பதும் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? சாத்தான் இந்த பூமியில அவன் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அப்ப டைம் ஆச்சுல. சாத்தானுக்கு இப்ப என்ன வேலை? தேவி சிஸ்டர் சர்ச்சில் உட்காந்துக்கிறாங்க, நீங்க எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாத்தானுக்கு மெயின் வேலை எல்லாரும் தெரியும். உங்களுக்கு கடல் உறவுறீங்க. பிரதர் சொன்ன மாதிரி அவரு என்ன சொல்லி பாத்தீங்க? அதுல வந்துட்டீங்களா? சரி, நீங்க எல்லாமே கரெக்டா தான் சொல்றீங்க. சொல்லுங்க. அவரை தேட விடாம பாத்துக்கணும். இல்ல இல்ல கிட்ட வாங்க. ஆனா நீங்க எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கும் போது கவனிக்கிறீங்க இல்லையா? எந்த அளவுக்கு பைபிள் படிக்கும் படிக்கிற முடியாம கவனிக்கிறீங்க இல்லையா? அதே வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:30 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் இது யார் சொல்றது? இது யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனிதன் என்னை விசுவாசிக்கும் போது அவங்க பிரியமா இருக்கிறாங்க. ஒரு மனிதன் பின்வாங்கி போயிட்டானா, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டானா, அவன் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப சாத்தோட மெயின் வேலை என்ன சொல்லுங்க? ஆண்டவருடைய ரத்தம் சிந்தினாரு, எல்லாரும் பிள்ளையா மாத்திட்டாரு. ஆனா நம்ம ஆண்டவரை பிரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம எப்படி பிரிக்க முடியுமா? இயேசுப்பா கையில இருந்து யாரும் பிரிக்கவே முடியாது. ஆனா எப்ப தெரியுமா முடியும்? நான் பின்வாங்கி போயிட்டேனா, நான் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டேனா, சாத்தானை தொடர்ந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. கை பண்ணலாமா? புரியுதா பிள்ளைகள? நல்ல கவனிங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ரெண்டு கூட்டம் விசுவாசி இருக்கிறாங்க, ரெண்டு வித மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு என்ன வந்தாலும் விசுவாசித்து ஆண்டவருக்கு பின்னாடி போற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? கஷ்டத்துல உபத்திரத்துல பின்வாங்கி போற கூட்டம்
இருக்கிறது. அப்ப சாத்தான மெயின் டார்கெட் என்னன்னா, நல்ல கவனிங்க, உங்களை பின்வாங்க வைக்கணும். புரியுதாமா? உங்களை என்ன பண்ணணும்? பின்வாங்க வச்சிடணும். அல்லேலூயா சொல்லாமா? உங்களை பின்வாங்க வச்சுட்டாங்க, ஆண்டவரே உங்க மேல பிரியமில்லாத போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன பண்ண உங்க மேல ரொம்ப பிரியமா மாறிடுவாங்க. அவன் நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில செய்வான். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா விசுவாசிகளோட வாழ்க்கையில அவன் நினைச்சதை செய்ய முடியாது, என் ஆண்டவர் நினைக்கிறத செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு அன்பு பெருசுன்னு சொல்லிட்டாரு பவுல். பேதுரு சொல்றாரு, விசுவாசம் விலையேற பெற்றது. கை தட்டலாமா? நல்ல ஒரு கை தட்டுங்க, நல்ல கை தட்டு, நல்ல. அல்லேலூயா. அன்பு பெருசு, ஆனா விசுவாசம் அவன் பெருசுன்னு சொல்லல. விலை மதிக்க முடியாதது. கை தட்டலாமா? விலை மதிக்க முடியாதது நமக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு ரேட் இல்ல, அதுக்கு பணம் இல்ல. 1 பேதுரு 1 வாசித்து பாருங்க. சரி, 7ஆம் வசனம் டக்குனு வாசிங்க. செய்யணும். அழிந்து போகிற உன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டமா? அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு போதுமா? அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. வசீகரம் டைப் பண்ணுங்க. டைம் ஆச்சு. தங்கத்தை கூப்பிட்டு ஐயா அப்பா ஏன் இடைவெளி விட்டுக்கிறீங்க? முன்னேற்ற உட்கார சொன்னா இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. அப்படி கைப்பிடி. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல போய் நீ ஏழையோ, நீ பணக்காரனோ, காசு இருக்குதோ காசு இல்லையோ, நீ கருப்போ சகப்போ அழகோ அழகு இல்லையோ, அது முக்கியம் இல்ல. உனக்குள்ள விலையேற பெற்ற உண்மை கர்த்தர் வைச்சிருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாத ஒன்றை என் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அதுக்கு பேரு தான் விசுவாசம். அதுக்கு பேரு என்னங்க? விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா அந்த விசுவாசம் சோதிக்கப்படும்படி உத்தரவு கேட்பான். புரியுதா? அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படும்படி உத்தரவு கேட்பான். நல்லா கவனிக்குமா? சொல்லி முடிச்சு கவனிங்க. சாத்தானோட மெயின் வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பர்மிஷன் கேட்கறாங்க. சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? பேதுருவே, சீசர்களே, சாத்தான் கோதுமையை புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படி என்னால உத்தரவு கேட்கலாம். சாத்தான் ஏசப்பா சொல்றாரு, சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே உங்க சீசர்லாம் உறுதியா பின்பற்றாங்க, உன்னை ரொம்ப விசுவாசிக்கிறாங்க, உனக்காக உயிரை கொடுக்குறாங்க சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா நான் எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, அவங்க விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. அவங்க பின்வாங்கி போறாங்களா இல்ல பின்பற்றாங்களா? அல்லேலூயா சொல்லாமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 பேருக்கு சாத்தான் ஆண்டவருக்கும் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் என்ன பிள்ளை என்ன விசுவாசி நினைக்கிறாரு, சாத்தான் நினைக்கிறான் ஒரு விசுவாசிகளை பின்வாங்கிட்டு நீங்க பின்ன வாங்கிட்டு. அல்லேலூயா சொல்லாமா? எடுத்து வாசிங்க. லூக்காஸ் எடுத்து வாசிங்க. லூக்காஸ் 22 அதிகாரம் 31 2 வாசிங்க. செய்யுமா? பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலக்கினால் குடைக்கிறது போல சாத்தான் உங்களை குடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தானுக்கு என்ன வேலை? ஜெசிப்பா சாத்தானுக்கு என்ன வேலை? சரி, இப்ப சொல்லு. சாத்தானுக்கு சொல்லுப்பா, கூட சொல்லுங்கப்பா. சாத்தானுக்கு என்ன வேலை? சாத்தான் என்ன வேலை? நான் உத்தரவு கேட்கலாம். எதுக்கு? நான் நம்மை சோதிக்கும்படி, நம்ம பின்மாற்றத்தை நடத்தும்படி, விசுவாசத்தை பின்வாங்கி போகும்படி சாத்தனா பண்றான். ஆண்டவரை போய் பர்மிஷன் கேட்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் பதில் என்ன சொல்றது தெரியுமா? நானும் என்றால் உங்க விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு கையை நல்லா தட்டுங்க. ஆண்டவர் வேண்டாம். என்ன வேண்டாம்னா, என் பிள்ளைகளுடைய சொத்து, பணம், ஆஸ்தி எது வேணா ஆயிடுச்சு போட்டோம்,
வெளியேற பெற்ற ஒன்றை நான் கொடுத்துக்கிறேன்ல, அது மாட்டும் அவனால என்ன பண்ற அழிந்து போகவே கையை தட்டுறா. ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணிப்பாரு? ஐயோ பேதுரு நல்லா வச்சிரு, பேதுருக்கு கார் கொடு, பைக் கொடு, நல்ல வீடு கொடு ஆண்டவர். அதுக்கு ஜெபம் பண்ணாரு. இல்ல, விசுவாசம் ஒழிந்து போக கூடாது. ஒரு விசுவாசி எதுக்கு தெரியுமா அதிகமா ஜெபிக்கணும்? நீங்க ஆண்டவரே விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. காலையில் எழுந்து ஆண்டவரே இன்னைக்கு என்னென்ன சோதனை வரும்போது தெரியாது, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை சாத்தா கொண்டு வரப்போற எனக்கு தெரியாது, ஆனா இந்த நாள்ல நான் விசுவாசத்தை கொண்டு நான் ஜெயிக்கணும். என் விசுவாசம் கொண்டு நான் ஜெயிக்கணும். என் விசுவாசத்தை விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லணுமா? அது ஒரு ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லமா? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா சொல்லமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சாத்தா வந்து கேக்குறான், என்ன உத்தரவு கேக்குறானா? கோதுமைய உடைக்கிறது போல உங்களுக்கு உடைக்கும்படி சாத்தா வந்து உத்தரவு கேக்குறான். அல்லேலூயா சொல்லமா? இப்போ வந்து என்ன பண்ண, ஏன் கோதுமை பிடிக்கிற போது கேக்குறான்? பர்மிஷன் கேக்குற கோதுமை பிடிக்கிற பாத்தீங்களா? நெல் தூக்கத்தை பாத்துக்கிறியா? எப்படி தூக்குவாங்க? வேலை வச்சு காத்து வர என்ன பண்றாங்க? தூத்துறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாதிரி சாத்தா வந்து கிறிஸ்தவன் என்ன பண்றானா? படைப்பான் ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவர் நிப்பாருமா? நின்ன வந்து படைப்பான். அல்லேலூயா சொல்ல, ஆண்டவரே உன் பிள்ளை உனக்கு உயிரை கொடுக்க சொல்றான். இந்த காத்து அடிக்கும் போது, நான் தூத்தும் போது ஒரு காத்து ஒன்று வரும். அந்த காத்துல அவன் நிக்காத தனியே போய் பறந்து விழுந்துருவான், பதரை போல. அல்லேலூயா சொல்லமா? கோதுமை எல்லாம் எங்க விழும்? காத்து அடிச்சா எங்க விழுவா? கலைஞ்சி விழுவோம். பதெல்லாம் எங்க போய் விழும்? அல்லேலூயா சொல்லமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லமா? சாத்தா வந்து இவங்கள பழைய பண்ணி வராங்க. பழைய யோபு கிட்ட பார்த்து வராங்க. யோபு கிட்ட சுத்தி பார்த்து வரான். ஆண்டு என்னடா அங்க இங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? யோபு மேல கண்ணு வச்சியா? ஆமா கண்ணு வச்சுதான். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எல்லா வீட்டுக்கு போனியா? யோபு வீட்டுக்கு போனியா? யோபு வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க வேலி அடிச்சு வச்சுக்கிறீங்களா? நான் எப்படி போறேன் சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமா, என் பையன் உத்தமன், அவன் சன்மா இருக்க, அவனை போல நீதிபதி யாருமே இல்ல, அவனை போல என்ன விசுவாசிக்கிறீங்க யாருமே இல்ல. ஏசப்பா சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? சொல்றான். ஆமா சொல்றீங்க நீங்க, அவன் ஒன்னும் சும்மா கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? கோபலையா சும்மா தச்சு வேற நினைக்கிறியா? மார்க்கு சும்மா தச்சு வேற நினைக்கிறியா? காத்து சும்மா விசுவாசி நினைக்கிறியா? அவன் சொல்றான். அவன் சாத்தா சொல்றான். பாக்குறியா இப்போ அப்படின்னு சாத்தா சொல்றான். அவன் பாக்குறான். என்ன பாக்குறான்? ஒரு கை பாக்குறான். ஒரு கை பார்த்த உடனே அது என்ன பண்ணுது? முடிஞ்சு போகுது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆனா யோபு குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி, ஏய் சாத்தானே, மற்றவனை போல இவனை நடக்காதீங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீ என்ன செய்தாலும் என்னை விட்டு என் மகன் என்ன பின்வாங்கவே மாட்டான்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. யோபு எடுத்து படிக்கலாம். யோபு படிங்க. யோபு 23 அதிகாரம் 12 வசனம் படிங்க. இல்ல யோபு 23 அதிகாரம் 12 வசனம் படிங்க. அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம். அதிகமாய் காத்து. கையை தட்டலாமா? நல்ல கையை தட்டுவா. நல்ல கையை தட்டுங்க. நல்ல கவனிங்க. யோபின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். யோபு நான் பின்வாங்குவதில்லைன்னு சொல்லி எப்ப சொல்றாரு? சொல்லுங்கப்பா. எப்ப சொல்றாரு யோபு? எல்லா சொத்து வந்தோம் சுகமோகமா இருக்கும் போது யோபு இந்த வார்த்தை சொல்லல. அல்லேலூயா சொல்லாமா? இப்ப நல்ல கவனிங்க சகோதரர்களே, நல்ல கவனிங்க. யோபு சொல்றாரு நான் பின்வாங்குவதில்லை. யாருன்னா சொல்றதுமா? சாத்தான சொல்றாரு. சாத்தான சொல்றாரு. சாத்தானே, ஒரே நாள்ல 7000 ஆடு
7000 ஆடு செத்து போச்சு. அப்புறம் 3000 சொல்லுப்பா 3000 ஒட்டகம் செத்து போச்சு. பத்திரமா படிக்கிறாங்க. 7000 ஆடு 7000 3000 ஒட்டகம், அப்புறம் 500 ஏறுமார்கள். அந்த ரெண்டு பாருங்க. அப்ப 1000 ஏறு மாடு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. இதை கவனிக்க கொஞ்சம். அப்ப நல்லா யோசிங்க. சாந்தக்கு ஒரு 7000 ஆடு இருக்குன்னு வச்சுக்க. நம்ம சாந்த 7000 ஆடு இருந்து 7000 ஆடு ஒரே நாள் செத்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே ஏசப்பா, நானும் சர்ச்சைக்கு தானே வரேன். 7000 ஒரு 2 நீ வைக்க கூடாதா? 7000 ஒரு 2 வைக்க கூடாதா? ஜான்சி விடுச்சோம். சாந்தக்க வந்துப்பா ஜான்சி விடு. ஆண்டவரே இப்படி பண்றது நியாயமா? சர்ச்சைக்கு போற என்ன நினைப்பாங்க ஊர்ல? ஒரே நாள்ல 7000 ஆடு செத்து போச்சு, 3000 ஒட்டகம் செத்து போச்சு. இதெல்லாம் எங்க பதியிருக்கு? சொல்லுமா. 7000 மட்டும் சொல்றாங்க உடனே போச்சுருக்கீங்க. சொல்லுங்க. யோசிச்சு பண்ணீங்க. நீங்க யோசிச்சு 7000 ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சைக்கு இடம் பத்தாது. நம்ம சர்ச்சை இடம் பத்தாது சிஸ்டர். அதுக்கு தனி ஒரு ஏக்கர் இடம் 3000 ஒட்டகம். சொல்லுங்க போதிக்கா 3000 ஒட்டகத்துக்கு பதிக்கு எவ்வளவு இடம் வேணும் தெரியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே 3000 ஒட்டகத்துக்கு 2 ஒட்டகத்தை வச்சிருந்தா அடுத்த ஜெனரேஷன் உருவாகும்பா. 2 காப்பாற்றக்கூடாது. நீ கேட்கலாமா? கேட்க உரிமை இருக்கா இல்லையா? அல்லேலூயா சொல்லாமா? யோபு சொல்றான், ஏய் சாத்தானே, நான் பின்வாங்குவதில்லைடா. நான் பின்வாங்க மாட்டேன். இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா அவன் விட்டு நான் பின்னாடி போய் நடனம் போக மாட்டேன். செத்தாலும் போக மாட்டேன். எப்படி? செத்தாலும் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? சொன்னா நான் விசுவாசி சர்ச்சைக்கு போறேன். ஏசுல போய் சேர்ந்துட்டேன். ஏசுல போய் உயிர்த்தேன். எங்க உயிர்த்தேன்? உனக்கு கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது நீ எப்படி விசுவாசத்தை காட்டுற? அதுதான் முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான விசுவாசி. நான் பேர் சொல்ல விரும்பல. நாங்க வளர்ந்த சபையில பயங்கரமா ஜெபம் என்ன, விசுவாசம் என்ன, கடவுள் பயங்கரமா ஆடுவாங்க. இலவசமா கவர்மெண்ட்ல 2 ஆடு 3 ஆடு கொடுத்தாங்களா? அது 3 4 5 6 ஆயாச்சு. அல்லேலூயா சொல்லாமா? 6 7 8 வந்த உடனே அவ்வளவுதான். சர்ச்சை பத்தினே காணாம சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த ஆடு மாடு செத்துட்டாக்கன்னு நினைப்பாங்க அவங்க. சொல்லுங்க. சர்ச்சை ஏசப்போ இல்ல பொய். ஏசுல போய் அவர் இந்த காப்பாற்ற வேண்டியதானே? அப்படித்தானே சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அது கிதியோன் சொன்னா போல என்ன சொன்னா போல கிதியோன், ஆண்டவர் மட்டும் எங்க கூட இருந்தா எங்களுக்கு இப்படி நடக்குமா? இப்படி அணைய நடக்குமா? இப்படி அக்கிரமம் நடக்குமா? கிதியோன் சொல்றான், அட பாவி, ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, நான் ஜெயத்தை கொடுப்பேன்னு கருத்து சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? நல்லா கவனிங்க. அப்ப யோபுக்கு எப்படிங்க தெரியும்? யோபுக்கு எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு வருது எப்படி தெரியும்? அவன் தான் விசுவாசி. கையை தட்டலாமா? கையை தட்டலாம். அவனை தான் கத்த சொன்னான், நீதிமான் சன்மார்க்கன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏன்னா இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் வருதுன்னு நம்ம பின்வாங்க வைக்கிறதா வருது. முன்னேறுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, பின்வாங்குற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க முன்னேறவங்க பின்வாங்குறவங்க. அவர் சொல்ற கலப்பையில கைவத்தை எவனும் பின்னிட்டு பார்த்தானா என்னுடைய ராஜ்யத்துக்கு அவன் தகுதி இல்லையா? தகுதி இல்ல. திண்ணில உட்கார்ந்து என்ன பண்றாரு? தகுதியா இல்ல கத்த சொல்ற. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. முன் வச்ச கால முன் வச்ச கால நல்லா சொல்லிக்கிறாங்க. உங்களை சொல்லிக்கிறாங்க. முன் வச்ச கால முன் வைக்கிறா சொல்றாங்க. உலகத்தானுக்கு தெரியும், சத்தியம் நமக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம ஏசப்பனை முன்ன வச்சுட்ட கால என்ன கஷ்டம் நஷ்டம் பாடு உபத்திரம் வந்தாலும் அல்லேலூயா சொல்லாமா? இயேசு நன்மை விட்டு பிரிக்கவே முடியாது என்ற விசுவாசம் தான் விசுவாசி. அல்லேலூயா சொல்லாமா? மீதி பேர் விசுவாசி இல்ல, அவங்க பேர் நேரு அவிசுவாசிகள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன கஷ்டம்
உடனே ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுக்கு அந்த கஷ்டம் வந்து அப்ப என்ன சொன்னாங்கப்பா? யோபுக்கு அந்த கஷ்டம் ஒரே நாள்ல பசங்க காலி, ஆடு மாடு காலி, வயல்ல காலி, திராட்சை தோட்டம் காலி, எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் பின்வாங்குவதில்லை சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? அது சொல்ற இருதயம் பின்வாங்காது. அவர் வாயின் வார்த்தையை சாப்பாட்டை விட அதிகமா நான் காத்துக் கொள்வேன் அப்படின்னு யோபு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்கமா சத்தமா? அல்லேலூயா அல்லேலூயா. இங்க ஆண்டவரான வந்து பர்மிஷன், பழைய ஏற்பாட்டுல வந்து பர்மிஷன் கேட்டார்ல, அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்றான் சாத்தான்? ஆண்டவன் வந்து பர்மிஷன், இயேசுவோட பர்மிஷன் என்ன பர்மிஷன்னா சீசர்களை சோதிக்கும்படி. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இயேசுவை தெரியுங்க, இந்த சாத்தான் இருந்து என் பிள்ளைகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அவன் சாத்தான் வருவான், எதனா பண்ணணும், விசுவாசத்தை மட்டும் விட்டுறாரு, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பேதுரு அவன் உத்தரவு கேட்டான், ஆனா நான் வந்து விசுவாசம் ஒழிஞ்சு போகாதபடி என்ன பண்ணிருப்போம், ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா சோதிச்சானா இல்லையா? வீட்டு விலகினானா இல்லையா? மருதச்சனா இல்லையா? சொல்லுங்க, மருதச்சனா இல்லையா? எல்லாம் பண்ணான். ஆனா கடைசியில் கொஞ்சம் விசுவாசம் வச்சிருந்தாங்க பேரு, கொஞ்சம் சொன்னார்ல, கடுகளுக்கு உனக்கு விசுவாசம் அது போதும், உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாத்த. அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை பண்ண ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. சாத்தா வந்து சோதிச்சது உண்மை, ஆனா அவங்க விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவருடைய ஜெபம் அவரை பாதுகாத்தது. கையெழுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் அவரை பாதுகாத்துச்சு. என்ன பாதுகாப்புச்சுன்னா, எவ்வளவு சோதனையை பின்மாற்றத்துக்குள்ள சாத்தான் பேச்சு நடத்தினாலும் கடைசியில வந்து சேர்ந்துட்டான். ஆண்டவர் வந்து சேர்ந்த கையை தட்டியா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ சாத்தான் நம்ம இடத்துல உத்தரவு கேட்கிறான். என்ன உத்தரவு கேட்கிறானா? 3 காரியத்தை சேர்த்து கேட்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க. ஒண்ணு நம்மளை புடைப்பான். நம்மளை புடைக்கிறதுக்கு கோதுமை புடைக்கிறது போல நம்ம பண்ணலாம், புடைக்கிறதுக்கு உத்தரவு. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது மறுதலிக்க. சொல்லுங்க. இரண்டாவது எதுக்கு? மறுதலிக்க. மூணாவது எதுக்கு? விசுவாசத்தை ஒழிக்க. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு கண்டி விசுவாசம் ஒழிந்து போயிட்டு வச்சுங்க, பேதுரு எப்ப செஞ்சிருப்பான் முன்னாடி. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அதான் இயேசுவா பேதுரு சொன்னாரு, உன் விசுவாசம் ஒழிந்துறாத மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டேன்பா. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் உத்தரவு கேட்கிறான். எதுக்கு உத்தரவு கேட்கிறான் சொல்லுங்க? கோதுமை புடைக்கிறது போல புடைக்க. ஒண்ணு. இரண்டாவது எதுக்கு உத்தரவு கேட்கிறான் சொல்லுங்க? எதுக்கு? மறுதலிக்க. அல்லேலூயா சொல்லலாமா? அது யோபான மனைவி சொல்லுதுல, என்ன சொல்லுது? ஏம்பா எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுகிற? தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுடு. அல்லேலூயா சொல்லலாமா? எப்படியாவது மறுதலிக்க வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா யோபு மறுதலிக்கல, ஆனா பேதுரு என்ன பண்ணவள மறுதலிச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஆனா சாத்தான் விசுவாசத்தை ஒழிக்கவே முடியல. இயேசுவா ஜெபம் செஞ்சரை காப்பாற்றியது. கை தட்டலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய ஜெபம் பேதுருவின் விசுவாசத்தை ஒழிந்து போகாதபடிக்கு அது பாதுகாத்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது நாலாவதாக சாத்தான் என்ன உத்தரவு கேட்கிறானா? உங்களை பின்வாங்க வைக்கணும், உங்களை பின்வாங்க வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் நீங்க கேளுங்க, எல்லாரும் சோதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை, உங்க வாழ்க்கையில பலவீனம், உங்க வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம் ஏன் வருது? இப்ப சொல்லுங்க. எதுக்கு வருது? உங்களை பின்வாங்க வைக்க, நீங்க மறுதலிக்க. இயேசு மறுதலிக்க. அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை பின்மாற்றத்துக்குள்ள நடத்த, நீங்க பின்வாங்கி போக சாத்தான பண்ற காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவன் கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, கடைசியா சொல்றேன். யார் பின்வாங்கி போவாங்க? யார் பின்வாங்க மாட்டாங்க? சர்ச்சுக்கு எல்லாரும் பின்வாங்கி போயிடுவாங்களா? இல்ல. எல்லாரும் முன்னேறி வருவாங்களா? அதுவும் இல்ல. இந்த வசனத்தபடி செய்கிறவன என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் சாத்தான் பின்வாங்க வைக்கவே முடியாது.
அவன் யாருன்னு சொல்லி பார்த்து ஜெபம் பண்ண முடியும். எடுத்துங்க லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் சீக்கிரம் கேளுங்க. 13ஆம் வசனத்தை வந்து வாசிங்க. எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். இங்க ஆண்டவர் விதைகளை குறித்து ஒரு உவமையை என்ன பண்றார்? ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வாசிங்க. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் யாருக்குன்னா இப்ப சொல்லுங்கப்பா. இல்ல கரெக்டா சொல்லுங்க. யார் பின்வாங்கிற கூட்டம்? இல்ல இன்னும் வார்த்தை இன்னும் டீப்பா இந்த வசனத்தை கவனிக்கணும். தங்களுக்குள்ளே வேறு இல்லாததுனால சொல்லுங்க. வசனத்தை தங்களுக்குள்ளே வேறு இல்லாததுனால வசனத்தை உச்சாரமா கேட்பாங்க. அவன் சொல்ற ஐயா சூப்பர் மெசேஜ் இன்னைக்கு. ஐயா சூப்பரா பேசுறாரு. சூப்பர் சத்தியம். திங்கம் கேட்டாங்க. நல்லா பேசுறாரு தெரியல. அல்லேலூயா சொல்லமா? சிஸ்டர் பிரதர் யார் பின்வாங்கி போயிடுவாங்க தெரியுமா? வசனத்தை உற்சாகமா கேட்டு. அல்லேலூயா சொல்லமா? உற்சாகமா கேட்கறது பெருசு இல்ல. அதை கேட்டு அந்த வசனம் உங்களுக்குள்ள வேரூன்றி அல்லேலூயா சொல்லமா? வளரும் போது நான் நீங்க பின்வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லமா? யார் பின்வாங்கி போவானா? வேறு இல்லாதவன். சொல்லுங்க. வேறு இல்லாதவன். வேறு வந்து ஆழமா போவாது. வேறு ஆழமா பூமியில போவாதவர்கள் பின்வாங்கிடுவாங்க. அல்லேலூயா சொல்லமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மேலாட்ட மண்ணில் ஒரு மரத்தை நடு. மேலாட்ட ஒரு மண்ண மரத்தை நடு. நல்ல ஆழமா தோண்டி ஒரு மரத்தை நடு. ரெண்டும் வளர்ப்பேன். அல்லேலூயா சொல்லமா? எது காத்த சட்டக்குன்னு உயிரும்? ஏன் உள்ள வேறு ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அது உயிர். அல்லேலூயா சொல்லமா? அப்ப யார் பின்வாங்கி போவாங்க? சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன கஷ்டம் போராட்டத்தை யார் பின்வாங்கி போவாங்க? நீங்களே சொல்லி முடிச்சிடலாம். வேறு இல்லாதவர்கள், வசனத்தை கேட்டு உணர்வடையாதவர்கள். அல்லேலூயா சொல்லமா? அந்த நல்ல நிலத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. படிங்க. அப்படியே 5 வசனம் படிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாக இதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல அருமையா சொல்றாரு. இந்த நல்ல நிலத்தை குறிச்சு, பின்வாங்காதவனை குறிச்சு, முன்னேறவனை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்ற வசனத்தை கேட்டு உணர்வு அடைந்து தன் பிழையை உணர்கிறவன் ஆழமாய் தோண்டப்பட்டு நடப்படுகிற மரத்துக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லமா? அவன் தான் நல்ல நிலத்தை போடப்பட்ட விதையா இருக்கிறான். ஏன்னா நல்ல நிலத்தை போடப்பட்ட விதை ஆழமான பணம் வேறு மூன்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லமா? எழுந்திருக்கலாமா? எழுந்திருங்க. நல்லா கவனிங்க. சாத்தானுடைய மெயின் வேலை என்ன? உங்களை பின்வாங்க வைக்கணும். உங்களை பின்வாங்க வைக்கணும். விசுவாசத்தை விட்டு பின்வாங்க வைக்கணும். நம்பிக்கை விட்டு பின்வாங்க வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சிஸ்டர், விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதீங்க. கஷ்டம் வரும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், சண்டைகள் வரும். எது வந்தாலும் பின்வாங்கிடாத. அவர் விட்டு வெளியே போயிடாத. அவர் கரத்தில் இருக்க நினை. அல்லேலூயா. 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 ஒரு மிஷனரி இப்படியாக பாட்டு பாடினாரு. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே,
எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். அல்லேலூயா சொல்லமா. இயேசுவுக்கு பின்னாடி போயியா, வெளிநாட்டுல இருந்து வந்து யா ஊருக்கு சுவிசேஷத்தை சொல்ற நீ வெளிநாட்டு கடவுள் ஏத்தாது இந்த நாட்டை நினைக்கிறியா? உன் கண்ணு முன்னாடியே உன் கண்ணு முன்னாடியே உங்க மனைவியை நான் சாவடிப்பேன். ஊருக்கு போயியா? ஊருக்கு போறியா சொல்ல? நான் ஊருக்கு போக மாட்டேன். இயேசு இந்த ஊருக்கு சொல்ல வந்துட்டாங்க. என் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு இயேசு இந்த ஊருக்கு நான் சொல்ல வந்துட்டேன். அவர் தான் தெய்வம். அவரை நான் விசுவாசிக்கிறேன். கண்ணு முன்னாடி மனைவி சாவச்சு விட்டா சொல், பரவாயில்ல சொல்லமா. நீ என்னமா சொல்ற? இயேசுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடிங்க. மனைவி சொல்றாங்க, இயேசுக்காக உயிரை கொடுக்க நான் ரெடி. அல்லேலூயா சொல்லாமா. ரெண்டு பேரும் கையை வைத்து பாட்டாங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கை நான் பின்னோக்கை நான். மனைவியை கண்ணு முன்னாடியே போல செய்தாங்க. அல்லேலூயா. மனைவியை துடிக்கிற அந்த துடிப்பு பார்த்து இந்த பாட்டை பாடியே. அல்லேலூயா. கண்ணீரோடு பாடினாரா? சந்தோஷமா இல்ல? அழுதுமே, ஆண்டவரே என் மனைவி இந்த உலகத்தை விட்டு போறேன்ப்பா, ஒரு நாள் உங்க ராஜ்யத்துல பார்ப்பேன், பரலோகத்துல பார்ப்பாப்பா. என்னுடைய நோக்கம் பணம் இல்ல, சொத்து இல்ல, சொகை இல்ல, பரலோகத்தை முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா. நான் பின்வாங்க மாட்டேன். பாட்டு பாடிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா. அடுத்தது உன் குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க, அவங்கள காலி பண்ணுவான். போயிரு ஊருக்கு. ஒருத்தர் செத்துட்டாங்க, இதோட போயிருப்பா. இயேசு சொல்ல வந்துட்டாங்க. இயேசு நான் விசுவாசிக்கிறேன், நான் பின்வாங்க மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா. பசங்க பாட்டு பாடுடா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கை நான். ரெண்டு பசங்க கண்ணீர். எவ்வளவு கத்தி அழ முடியுமோ அவ்வளோ கத்தி அழுது கதறி இயேசுவின் பின்னே. ஆண்டவரே என் பிள்ளைகளை இங்க நான் வர்றேன், ஆனா பரலோகத்தை வந்து நான் பாப்பாப்பா. இந்த ஊருக்கு இயேசு பத்தி சொல்லணும், இயேசு பத்தி சொல்லணும். நாங்க இயேசு விசுவாசிக்கிறோம். இந்த மரணம் இயேசு நம்மை விட்டு பிரிக்காது. இந்த சாவு இயேசு நம்மை விட்டு பிரிக்காது. நான் பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கடைசியாக அவரை கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. நானும் அவங்க கூட போறேன். நானும் என் மனைவி பிள்ளைகளுக்கு ஏச பண்ணேன் போறேன். என்னையும் காலி பண்ணு. அல்லேலூயா சொல்லாமா. அவர் பாட்டு பாடிக்கினே நடத்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா. காலி பண்ணிட்டு என்ன பண்ணாங்களா? இது எப்படி மக்களுக்கு தெரியும்? எல்லாரையும் ஒரு நல்ல வண்டியில வச்சு அப்படியே பெட்ரோல் ஊத்தி அப்படியே போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா. கொஞ்சம் உயிர் இருக்குதா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே. யாருக்குள்ள எழுதிச்சு? அல்லேலூயா சொல்லாமா. இது கூட 10 பேர் பண்ணாங்க இல்லையா? அந்த 10 பேர்ல 2 பேரை கத்த வச்சுட்டேன். 2 பேரை கத்த வச்சுட்டேன். வீட்டுக்கு போனா தூக்க முடியல. வீட்டுக்கு போனா தூக்க முடியல. எப்படிடா இது? எப்படி உனக்கு அன்பு? எப்படி உனக்கு பின்வாங்கல? அந்த தெய்வம் யாரியா? அந்த தெய்வத்துக்குள்ள என்ன இருக்குது? அந்த தெய்வம் என்ன செஞ்சாரு? ஏன் இப்படி பண்ண ஒரு அன்பு? ஏன் இப்படி பண்ண ஒரு அன்பு? அந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாரா? அல்லேலூயா சொல்லாமா. அவன் கொண்டு வந்த பைபிள் எல்லாத்தையும் படிச்சான். இயேசு பத்தி அவனுக்கு கேட்டானுங்க. அவனுக்கு போய் சாட்சி கொடுத்தானுங்க. அல்லேலூயா சொல்லாமா. அவங்க விட்டு ஊழியத்தை எந்த ஊர்ல ஊழியம் செய்ய வந்தாங்க, அதே ஊர்ல நாங்க ஊழியம் செய்யணும். இயேசு கிட்ட நாங்க வரோம். இயேசு கிட்ட நாங்க வரோம். அவர் போயிட்டாரு, நாங்க வரோம் சொல்லி அவர்கள் தான் ஊழியத்தை செஞ்சு இவர்களை குறித்து எல்லாத்தையும் சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லாமா. தேவ பிள்ளைகளே, மரணம் பின்வாங்க கூடாது. மரணத்தினால பின்வாங்கி போயிடக்கூடாது. கஷ்டத்தினால பின்வாங்கி போயிடக்கூடாது. கண்ணை மூடி சொல்லலாமா.
வாழும் போது ஒரு வாழ்க்கை சகோதரா, நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன பிரச்சனைகள் பின்வாங்கி போகிற சகோதரா, சகோதரியே, நீங்களும் நானும் அந்த சாட்சி முன்னாடி வைக்கப்படணும். அந்த மிஷனரியின் சாட்சி முன்னாடி நாம வைக்கப்படணும் சகோதரா. சின்ன கஷ்டம் வந்தா மறந்துடுகிற, சின்ன பிரச்சனை வந்தா ஜபத்தை விட்டுற, சின்ன பிரச்சனை வந்தா ஆண்டரை விட்டுற. என்னையா வாழ்க்கை, என்னையா கிறிஸ்தவம், என்ன விசுவாசி, பேர் விசுவாசி, உன் பேர் விசுவாசி இல்லையா? அது விசுவாசி இல்லையா? ரூத்து சொல்றா பாரியா, ரூத்து சொல்றா, மரணமே நம்மளை பிரிக்க முடியாது. ஒருவேளை மரணம் பிடிச்சாலும் மாமியார உன் பக்கத்துல இருந்து நான் புதைப்பேன், என்ன புதைக்கணும். உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பையா, உண்மையான அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசுவின் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? பசியோ, நாசமோ, மோசமோ, நிர்வாணமோ, உயர்வோ, தாழ்வோ, மரணமோ, எது இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? சகோதரா, சகோதரியே, சர்ச்சைக்கு வரது பெருசு இல்ல, இயேசு ஏற்றுக்கொண்டது பெருசு இல்ல. நீ கடைசி வரைக்கும் பின்வாங்காம அவரை பின்பற்றுகிறவனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். நீ பின்வாங்க கூடாது, முன்னேறி வரணும். கஷ்டத்தின் மத்தியிலே எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல, கை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் பாருங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த அறிக்கை சொன்னது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப பேர் கிறிஸ்தவன் இல்ல, பேர் வச்சுக்கிறாங்க கிறிஸ்தவனா. பின்வாங்க, கை உயர்த்தி ஆண்டவரே, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நாங்க உங்க விட்டு பின்வாங்க மாட்டோம். ஆண்டவரே இயேசுவே, வாழப்போது ஒரு வாழ்க்கைப்பா, இந்த ஒரு வாழ்க்கை எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. இந்த பணம் எங்களை பிரிக்க கூடாதப்பா, இந்த உலகம் பிரிக்க கூடாதப்பா, சொந்த பந்தங்கள் பிரிக்க கூடாதப்பா, உறவுகள் பிரிக்க கூடாதப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க விசுவாசம் ஒழிந்து போகும்படி சாத்தான் சில போராட்டத்தை வாழ்க்கையில் நடத்துறான். உன் குடும்பத்துல போராட்டம் நடக்கிறது, சாத்தான் நடத்துகிறான். உன் விசுவாசத்தை ஒழிக்கும்படி நடக்கிறான். கையை தட்டி விசுவாசமா சொல்லுங்க, என் விசுவாசத்தை ஒழிக்க முடியாது. எனக்காக எனக்காக வாக்கு வழங்காத பெருமூச்சுகளோடு என் ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என் ஆண்டவர் எனக்காக செபித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, திருச்சபை ஒப்பு கொடுக்கிறார். இனி பின்வாங்கிற பேச்சு வாழ்க்கையில வராதுன்னு சொல்றவங்க கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சகோதரா, சகோதரியே, இன்னைக்கு இந்த திருச்சபை விட்டு நீ முடிவெடுப்போம். இனிமே என்ன வந்தாலும் நான் அவரை பின்வாங்க மாட்டேன், அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையை பிரசன்னத்துக்குள்ள வைக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் சிறுப்பிலே பெரிய பாதுகாப்பு மகிமையால மூடுங்கப்பா, கிருபையால மூடுங்கப்பா. யாரெல்லாம் சாத்தான் பின்வாண்டத்துக்குள்ள நடத்த நினைக்கிறாரோ இயேசுவின் நாமத்தால் வெட்கப்பட்டு போக முடியும், சாத்தான் வெட்கப்பட்டு போக முடியும். எல்லாரும் விசுவாசத்துல முன்னேறட்டும். இயேசுவின் நாமத்தில் விசுவாச துவக்கங்கள் உண்டாவதாக, அவிசுவாசங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மகிமையால மூடுங்க. விசேஷமாய் பலிபீடத்தோடு இருக்கிற மருத்துவமனையில தேவி சிஸ்டர் நினைக்கிறப்பா, இயேசுவே மனமிரங்க தெய்வமே, அந்த சகோதரிக்காக கர்த்தர் மனமிரங்கினார். தயவுள்ள கரத்தை ஈட்டுங்கய்யா, நகலை சுகத்து கொடுங்கய்யா, உன் தடுப்புகளால் அவர்களை குணமாக்குங்கய்யா, குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய விருதுகளுக்காக பாவங்களுக்காக ஓ சொல்லி ரத்தம் சிந்துகிறே, அந்த ரத்த மகளுக்காய் பயந்து பேசி ஒரு சுகத்தை விடுதலையே இந்த மத்தியான வேலையை மகளுக்கு காட்டப்படி இயேசு நாமத்தில் கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை இறங்கி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்தாப்பா. மகிமையான போடுங்கப்பா. இந்த விலையேறப்பட்ட ரத்தம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். இன்னைக்கு ஆலயத்தில் வந்த சிறு பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் எல்லாரையும் பாதுகாக்கும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.